நமது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் வெஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசத்தின் நலனுக்காக சரியான தீர்மானங்களை உரிய நேரத்தில் எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பார். வருவாய் அதிகாரியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இலங்கை அகதி ஒருவர் தமிழகத்தில் தற்கொலை. அகதியின் மரணத்துக்கு அதிகாரிகளின் மனிதநேயமற்ற அணுகுமுறையே காரணம். தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம். தமிழ் அரசியல் கைதிகள் 14வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம். கைதிகளுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்திலும் அடையாள உண்ணாவிரதம். கடந்த 2 மாதங்களில் 40 பேர் HIV தொற்றுக்குள்ளானதாக சுகாதார தரப்பினர் அறிவிப்பு. நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்களை உரிய நேரத்தில் எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். நஞ்சு விஷப்பற்ற நாடு தேசிய கொள்கை திட்டத்தை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் பண்டர்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். සැබෑ යහපත් වූ කෘෂි ප්‍රතිපත්තියක්, සැබෑ යහපත් වූ කෘෂි ජාතික සැලැස්මක් මේ රටේ ක්‍රියාත්මක වීම ඉතාමත් අවශ්‍යයි. உண்மையான சிறந்த தேசிய விவசாய திட்டம் ஒன்று நாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டுள்ளார்களா? முதலாவது பிரச்சனையாது. 350 ரூபாவுக்கு உரத்தை தாருங்கள் என ஏன் விவசாயிகள் கோருகின்றனர்? அது விவசாயிகளின் வறுமை குரலாகும். இன்று நாட்டில் உள்ள விவசாய குடியேற்றங்களுக்கு சென்று கணக்கெடுப்பு நடாத்தினால் எத்தனை வீதமானவர்கள் வங்கிகளில் கடன் பெற்றுள்ளார்கள் என்பது தெரிய வரும். எத்தனை பேர் வயல்களை அடகு வைத்துள்ளார்கள், எத்தனை பேர் வயல்களை குத்தகைக்கு விட்டுள்ளார்கள், எத்தனை பேர் வயல்களை விற்றுள்ளார்கள். அதுவே உண்மை நிலைமை. நாட்டின் நலனுக்காக விவசாயிகள் உள்ளிட்ட அனைவரினதும் உடல் நலனுக்காக இந்த திட்டத்துக்கு நாம் பங்களிப்பு செய்கின்றோம். இது தொடர்பில் எவருக்கும் வாத பிரதிவாதங்கள் இருக்க முடியாது. நாம் புதிய விவசாய பொருளாதாரத்தை ஏற்படுத்தவே முயற்சிக்கின்றோம். இன்று விஷமற்ற உணவு வகைகளுக்கு உலக சந்தையில் பாரிய கேள்வி நிலவுகின்றது. 2050ஆம் ஆண்டளவில் அரேபியாவிலிருந்து இந்தோனேஷியா வரையான சனத்தொகை 3 பில்லியனாக அமையும், அதாவது 3000 மில்லியன். இங்கு விஷமற்ற உணவுக்கு பாரிய கேள்வி நிலவுகின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள். அதில் 10 வீதமானவர்கள் எம்மிடமிருந்து உணவை கொள்வனவு செய்யலாம் அல்லவா? ஒரு புறம் எமது மக்களுக்கு விஷமற்ற உணவுகள் தேவையாக உள்ளது. நாம் இதனை மட்டுப்படுத்தாது முன்னோக்கி செல்வோம். இந்த சமுத்திரத்தின் தானிய களஞ்சியமாக இலங்கை இருந்தது. எனினும் ஓரிரு தசாப்தங்களில் நஞ்சு விஷமற்ற உணவு விநியோகிக்கும் மத்திய நிலையமாக இலங்கையை மாற்ற முடியும். நாம் வழங்கும் நிதியை பெற்றுக்கொண்டு விவசாயிகள் 100% ரசாயன உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம். அல்லாவிட்டால் நாம் கூறும் வகையில் விஷமற்ற நாட்டிற்காக இயற்கை பசலையை பயன்படுத்த முடியும். இந்த மாற்றம் ஜனாதிபதியின் தலைமையில் ஏற்பட்டுள்ளது. செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய நிலங்கள் பற்றிய தகவல்களை திரட்டும் புதிய செயற்திட்டத்தையும் ஜனாதிபதி இன்று ஆரம்பித்து வைத்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் முன்னெடுத்துள்ள உண்ணாவிரத போராட்டம் 14வது நாளாக இன்றும் தொடர்கிறது. தம்மீதான நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த கைதிகளில் 3 சுகவீனமுற்ற நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த கைதிகளின் நிலைமை குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் HMNC தனலிங்கவிடம் வினவிய போது சிகிச்சையின் பின்னர் அவர்களை இன்று மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இது தவிர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளின் உடல்நிலை குறித்து தொடர்ந்தும் சிறைச்சாலை வைத்தியர்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். தம்மீதான நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 14 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலைமையின் கீழ் கைதியொருவர் நீதிமன்றத்தினால் கடந்த வாரம் விடுதலை செய்யப்பட்டிருந்ததுடன் ஏனைய 13 பேரும் தொடர்ந்தும் தங்களின் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஆதரவு அளித்து யாழ்ப்பாணத்தில் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மகசின் சிறைச்சாலையில் தொடர் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வரும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் யாழ் முனியப்பர் ஆலயத்துக்கு முன்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த உண்ணாவிரதத்தில் சிவில் அமைப்புகள், பொதுமக்கள், சமய தலைவர்கள், தமிழ் கைதிகள் உறவினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சிலரும் பங்கெடுத்துள்ளனர்.
2007 சிவில் உடையில வந்த சிவில் ராணுவத்தினர் என் மகனை பிடிச்சொண்டு போன 2007 பங்குனி மாசம் 22 நான் என்ன கஷ்டப்பட்டு என்ன பிள்ளை வளர்ந்துருப்பேன் யுத்தத்தில் எனக்கு ஒரு தாய்க்கு தாத்து நான் ஒரு தமிழனா பிறந்தபடியாக நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அந்த அரசாங்கத்துக்கு நான் பல முறை கொழும்பு மட்டும் நண்பர்களை கடைசியா நான் தற்கொலை கூட சொல்லி செய்வேன். கொழும்பு மட்டும் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தி பூசா மட்டும் நான் அலைஞ்சது வரையில என் பிள்ளைட முடிவதோ தெரியல. பேப்பர்ல ஊடி என் பிள்ளைட படம் வந்து நான் 4ஆம் அடி மட்டும் நான் அலைஞ்சு ஐயோ அம்மா 10 வயது மட்டும் பால் குடிச்சேன். நான் 2 மாதம் பூசாவிலையும் 4 மாதம் 4ஆம் மாடிலையும் வச்சிருந்து தற்சமயம் இப்ப மகசூல் சாலையில இருக்கிறேன். விசாரணை ஒன்று இருக்குது வாங்கன்னு சொல்லி வவுனியா பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு நான் தான் கூட்டிக் கொண்டு போனேன். 4 நாள்ல விடுறோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனது இன்று வரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. அவருக்கு எந்தவித வழக்கு நடவடிக்கையோ எந்த விசாரணையோ எதுவுமே நடத்தப்படாத நிலையில இன்றைக்கு அவர் 14 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் 14 நாளும் சாப்பாடு இல்லாம இருக்கிறார். உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அரசுடன் பேசுவோம், அவர்கள் விடுதலை செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை ஊட்டுவது கூட போலியான இலவு காத்த கிளிகளுக்கு ஒப்பான ஒரு செயலாகத்தான் நான் இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இவ்வகையிலும் இந்த கைதிகள் எந்த விதமான நிபந்தனையின்றி இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். உயிருடன் உறவுகளினால் யுத்தத்தினுடைய இறுதியில் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கூட இதுவரையில் இந்த அரசாங்கம் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஒருபொழுதும் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்ல முடியாது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் உலகத்திலேயே ஒரு மிக கொடிய ஒரு சட்டம். இந்த சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே ஐநா தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கமும் மற்றும் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளும் கூட்டாக சேர்ந்துதான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது 6 மாதங்கள் கடந்துள்ள நிலைமையில் கூட அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படவில்லை. உடனடியாக அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டு இந்த அரசியல் கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அத்தோடு இந்த அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக எந்தவிதமான நிபந்தனைகளும் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று 3 வகை பண்புகளை உணர்த்தும் மகா சிவராத்திரி விரதம் இன்றாகும். இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் விரதங்களில் மகா சிவராத்திரி விரதம் சிறப்பிடம் பெறுகிறது. வருடாந்தம் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவராத்திரி விரதம் நித்திய சிவராத்திரி, பஷ்ய சிவராத்திரி, மாச சிவராத்திரி, யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என 5 வகைப்படுகிறது. மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியன்று விரதமிருந்து சிவனை வேண்டி இரவு முழுவதும் விழித்து 4 ஜாம பூஜை செய்வது மகா சிவராத்திரியின் முக்கியமான வழிபாட்டு முறையாகும். இந்த நன்னாளின் சிறப்பு குறித்து கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்த நாளாக சிவராத்திரியை இதிகாசங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால் பாவங்கள் நீங்கி போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும். மகா சிவராத்திரி தினத்தில் நடுநிசையில் நள்ளிரவு 12 மணிக்கு இறைவன் சோதி வடிவமாக தோன்றிய நேரம் லிங்கோத்பவ காலமாகும். 2ஆம் சாமத்தில் வருகின்ற லிங்கோத்பவ காலத்தில் ஆலயத்தில் நடைபெறுகின்ற விசேட அபிஷேக பூஜைகளை காண்பதற்காக பஞ்ச ஈஸ்வரங்கள் முதலான சிவாலயங்களில் பெருந்திரளான பக்தர்கள் கூடுகின்றனர். மகா சிவராத்திரி விரதத்தை கிருதயுகத்தில் விநாயக பெருமானும், திரேதா யுகத்தில் முருகப்பெருமானும், துவாபர யுகத்தில் பிரம்மதேவரும், கலியுகத்தில் விஷ்ணுவும் அனுஷ்டித்ததாக வாதுலகாமம் கூறுகிறது. 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதோடு அவர்களின் 37 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை அதிகாலை வரை அனைத்து இந்து ஆலயங்களிலும் 4 ஜாம பூஜைகள் நடைபெறுகின்றமை விசேட அம்சமாகும். சிவராத்திரி விரதத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றார் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவசிவாச்சாரியார். சிவனுடைய விரதங்களிலே சிறந்ததாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய இறைவனை மண்ணகத்தே வந்து வாழச் செய்த பெருமை இந்து மக்களுக்குரியது. அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்ற இந்த இறைவனை 4 யாமங்களும் கண்விழித்திருந்து விரத அனுஷ்டானங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். அவ்வாறு 4 யாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலம் என்று சொல்லப்படுகின்ற 2வது யாமம் வரையிலாவது கண்விழித்திருந்து சிவ சிந்தனையிலிருந்து இறை நாமாக்களை எல்லாம் நாங்கள் வாயாரப் பாடி இறைவனுடைய திருவருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. மானிடர்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக சமய ஆசாரங்கள் மற்றும் அனுஷ்டானங்களின் ஊடாக முழு பிரபஞ்சத்தினதும் நன்மைகள் நன்னறிகள் மீதான அவர்களின் எல்லையற்ற பக்தி வெளிப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கிறார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான இந்து பக்தர்கள் தமது ஆன்மீக நல்லொழுக்கங்களை வளர்த்துக் கொள்ளவும் லௌகிக வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளவும் அனுஷ்டிக்கின்ற மகா சிவராத்திரி அவர்களின் நன்மைகள் மீதான உயர்ந்த ஈடுபாட்டை காட்டுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நன்னாளில் இந்து பக்தர்கள் அமைதியையும் மன ஆறுதலையும் எதிர்பார்ப்பதுடன் தொடர்ந்தும் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் இத்தகைய பாரம்பரியங்கள் அமைதியானதும் சமாதானதுமான வாழ்க்கைக்கு வழிவகுப்பதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை அதன் உண்மையான அர்த்தத்துடன் அனுஷ்டிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஜனாதிபதி தமது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மனிதநேயத்தை கட்டியெழுப்பவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக மகா சிவராத்திரியை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவராத்திரியை அர்த்தமிக்கதாய் கழிப்பதன் ஊடாக விடுதலைக்கான வழியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமகால அரசியல் நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக கிண்ணியாவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நேற்று கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. சமகாலத்தில் இன்றைய அரசியலமைப்பு மேற்கொள்ள இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக நாங்கள் பலமாகின்ற பொழுதுதான், கட்சி பலமாக இருக்கின்றது என்று அறிகின்ற பொழுதுதான் குறைந்தது வடகிழக்கில் உள்ள தரப்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம், முஸ்லிம் காங்கிரஸ் இல்லாமல் தீர்வை அடைய முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம். ஏனென்றால் இன்று அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் பேசவில்லை. இன்று பத்திரிகை பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும், சமஷ்டி தீர்வு வர வேண்டும். ஒரு இடத்துல கூட வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இணைக்கப்படுகின்ற பொழுது ஒரு நிலத்தொடர்பற்ற அழகு இருக்கும் அல்லது இன்ன தீர்வு என்று இன்னும் தலைமைகள் இன்னும் இதுவரை சொல்லவில்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகம் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு அவர்கள் பின்னிக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, இன்று உண்மையில் தமிழ் மக்கள் இழந்த இழப்புகளுக்கு இந்த நாட்டில் நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்றால் முஸ்லிம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் ஒத்துழைப்பும் அவர்களுடைய திரைத்தப்படுத்துகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவும் இல்லாமல் ஒரு தீர்வினை காண முடியாது. உங்களுக்கு தெரியும், திருகோணமலை மாவட்டத்தில் ஆரம்பத்தில் 2 தொகுதி மாத்திரமே இருந்தது. 3 தொகுதி, அதே போன்று திருகோணமலை தொகுதி. 1976ஆம் ஆண்டு தேர்வுல தொகுதியை பிரித்தெடுக்கின்ற பொழுது திருகோணமலை மாவட்டத்தில் மொத்த நிலப்பரப்பு 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர். 2500 சதுர கிலோமீட்டரில் மூதூர் தொகுதிக்கு வரும் 500 சதுர கிலோமீட்டரும், அதே போன்று திருகோணமலை தொகுதிக்கு வரும் 500 சொச்சம் சதுர கிலோமீட்டரும் தந்துவிட்டு சேர்வல தொகுதிக்கு அதில் 1500 சதுர கிலோமீட்டரை அவர்கள் அப்பொழுது பிரித்தெடுத்திருந்தார்கள். இது இப்பொழுது எங்களுடைய சமூகத்துக்கு பாரியதொரு பிரச்சனையை எங்களுடைய பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. இன்று பார்க்கின்ற பொழுது திருகோணமலை மாவட்டத்தில் ஆக கூடுதலான 42% முஸ்லிம்கள் இருந்தும் எங்களுக்கான அந்த காணி அளவு குறைவாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் வெறும் 3ஆம் இடத்தில் பெரும்பான்மையின சமூகம் இருந்தாலும் அவர்களுக்கு சேர்வலை தொகுதியில் 1500 சதுர கிலோமீட்டர் இருக்கின்றது. இப்படி இந்த நிலைமையை அப்பொழுது 1976ஆம் ஆண்டு அந்த செய்தியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்று
சமூகத்துக்காக பேசுகின்ற ஒரு கட்சி அன்று இருந்திருந்தால் நான் நினைக்கின்றேன் இந்த தவறு நடந்திருக்காது. சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்த அரசியல்வாதிகள் தற்போது மௌனம் சாதிப்பதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற நிலையில் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. எனினும் கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதில் நிலவும் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு காண்பதற்கு பதிலாக மலைய அரசியல் தலைவர்களும் தொழிற்சங்கங்களும் மௌனம் சாதிப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 1000 ரூபாய் நாள் சம்பளம், 2500 ரூபாய் வருடாந்த சம்பள அதிகரிப்பு என பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அவை சொற்களுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். ஒரு வருஷ காலமா கூட்டு ஒப்பந்தம் செய்யறவங்களும் இதை செஞ்சு தரதாக சொல்லி செஞ்சு கொடுக்கல. மற்றவங்க தொழிற்சங்கங்கள் அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்யல, நடவடிக்கை பிரதமரே சொல்லி சொன்னாங்க தலைவாக்கலையில வச்சு, நீங்க இந்த சம்பள பிரச்சனையை முடிச்சு கொடுப்பீங்க தானே அப்படின்னு நீங்களே சொல்லிருங்க, உங்களை வாக்களிக்க நாங்க சொல்றோம் அப்படின்னு. அப்ப அவரும் சொன்னாரு, நாங்க இந்த வாக்களிங்க எங்களுக்கு வந்து 23ஆம் தேதி 17ஆம் தேதி வாக்களிங்க, 23ஆம் தேதியே உங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனையை முடிச்சு தரணும். இது வரைக்கும் இல்லை. நிறைய சட்டங்கள்லாம் நிறைவேற்றினாங்க தொழிலாளர்களுக்காக. ஆனா எங்கள் சட்டம் நிறைவேற்ற பொழுது அந்த பாராளுமன்றத்தில் இங்கே உள்ள உறுப்பினர் யாருமே இல்ல தொழிலாளர் சம்பந்தமா. அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு ஒண்ணுமே எந்த முடிவுமே இல்ல. சம்பள முடிவை நாங்க கேட்டு எங்களுக்கும் அழுத்து போயிருச்சு. ஓட்டு போட மட்டும் எல்லாரும் 16 பேர் 10 பேர் வந்துடுறீங்க. அதை நாங்க ஓட்டை மட்டும் கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்க? எந்த காரணத்தை கொண்டு நீங்க ஓட்டு வாங்க மட்டும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. மழையில நாங்க அட்டை கடிக்க தண்ணி கடிக்க அதை செய்ய இதை செய்ய நாங்க இருக்கோம். தண்ணி இல்லாம நாங்க பிள்ளைகளை எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்க வேலைக்கு போகணும். அங்கிறது எங்களுக்கு சம்பளத்தை நீங்க கூட்டி கொடுக்குறீங்களா? சந்தாவை நாங்க நிப்பாட்டணுமா? சந்தாவை நிப்பாட்டினா நீங்க தன்னால வந்து எங்களுக்கு எல்லா தொழிலும் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு நாங்க சந்தா அனுப்புறனால தானே எங்களுக்கு எந்த தொழிலுமே நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தாம் வேர்விட்டு வாழ்ந்த தாய் நிலமான சம்பூரில் அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். சம்பூர் மின் நிலையத்தின் மூலம் தேசிய மின்சார கட்டமைப்பில் 500 மெகாவாட் மின்சாரத்தை இணைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சுமார் 500 ஏக்கரில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்காக சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகலாம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு இந்த அனல் மின் நிலையம் கண்டிப்பாக தேவையில்லை. சம்பந்தன் ஐயாவோட கூட இதை கதைச்சோம். என்ன காரணம்னு கேட்க அவர் நாங்கள் இதில் போய் கதைக்கிறோம்னு சொல்லி அவர் கூட பார்லமெண்டத்தில் கதைக்கவில்லை. என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்கு போல. அந்த ஒப்பந்தம் கூட தான் அவங்க இதை மறைக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கையை நிப்பாட்டுமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். எங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தொழில் வாய்ப்பு இருக்கிற இடமே அந்த இடம் தான். நாங்க பயிர் செய்ய இயலாது. நிறைய விறகு வெட்டு தொழில்கள் அந்த தொழில் அங்கதான் நாங்க செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த அனல் மின் காட்டினா நிறைய பிரச்சனை. அதுவும் இல்லாம மற்ற நிறைய வெப்பங்களை தாக்கி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சக்தி இல்லை. நாங்க சம்பூர் மக்கள் 30 கால வருடமாக யுத்தத்தில் அடிபட்டு தற்போதுதான் குறுகிய காலத்துக்குள் இங்க குடியிருக்கோம். இப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் நாங்க தான் வாக்களித்தோம் அவங்களுக்கு. ஆனா அவங்க அபிவிருத்தி என்ற போர்வையில இங்க அடம் நிலையத்தை கட்டுறாங்க. அது ஏன் இங்க கட்ட வேணும்? இந்த சிங்கள ஏரியாக்கள் அப்படியான ஏரியாக்கள் இல்லாட்டி மக்கள் வாழாத இடங்கள்ல கட்ட இல்லாத அவங்களுக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த சம்பூர் பிரதேசத்தை அவங்க கட்டுறாங்க? தமிழ் கட்சி சம்பந்த ஐயா அவர்கள் ஏன் பாராளுமன்றத்துல மற்றவங்க கூட இப்படி இதை பத்தி கதைக்கல? இவங்க ஏன் இப்படி எங்களுக்கு இது ஒரு தீர்வை கண்டு தராங்கல்ல? எங்களை அக்கறை இல்லையா அவங்கள? போன தடவை சம்பந்தையாவன் சொன்னாங்க, அனுமதியின் தொடர்பாக கட்டுறதுக்கு நான் அனுமதி அவங்கள்ட்ட வழங்க மாட்டேன், அதனால உங்களுக்கு பிரச்சனை தீர்த்துறதுக்கு நான் பாராளுமன்ற பேசுவேன்னு சொன்னாங்க. ஆனா அதை பத்தி ஒன்றுமே பேசல அவங்க. இது கட்டுப்படுறதால மக்களும் பெரும் பாதிப்படைகிறாங்க. இதால கால்நடை வளர்ப்பு, பயிர்ச்செய்கள், விவசாயம் எல்லாம் கட்டுப்போகின்றது. இதால மக்கள் குடிக்கிற நீர் கூட பெரும் அசுத்தமடையுது. இத சம்பந்தரையா கூட இது எடுத்து பேசாம அவர் கூட எல்லாத்துக்கும் ஒப்புக்கொண்டிருக்கார். மக்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 13வது நாள் நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது.
வவுனியா கணேசபுரம் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் நியூஸ் பஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி ஆரம்பமானது. இதன் பின்னர் கணேசபுரம் பகுதியில் எமது குழுவினருக்கு நடும் நிகழ்வுகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கணேசபுரம் செட்டிக்குளம், பெரியக்கட்டு, ஒற்றாக்குளம், பப்பாசி, மெனிக் ஃபார்ம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் பஸ்ட் குழுவினர் ஆராய்ந்தனர். பெரியக்கட்டு பிரதேசத்தில் பல பகுதிகள் குப்பைகள் கொட்டப்பட்டு குப்பை தொட்டிகளாக காணப்பட்டன. செட்டிக்குளம் பெரியக்கட்டு 60 ஏக்கர் காணியில் தற்போது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதிகளவான குப்பை கூடங்கள் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது நான் இருப்பது ஒரு மத்திய பகுதி. இந்த மத்திய பகுதியை சுற்றி 5-6 கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த குப்பைகளை இவ்வாறு கொட்டுவதனால் இந்த 5-6 கிராம மக்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகிறார்கள். குப்பை கூடங்களை கொட்டுவதற்கு சீரான வசதிகள் அமைக்கப்பட்டாலும் அவை சிறந்த முறையில் பராமரிக்கப்படாமையால் இவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குகிறார்கள். வீதியில கொட்டிட்டு போறாங்க மலக்கழிவுகளை. இதால பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள், அதாவது சுத்தி பார்க்க போனா ஒரு கிட்டத்தட்ட 10 கிராமங்களுக்கு மேல இருக்குது. கூடுதலாக சொல்ல போனா இது ஒரு கிராம சேவை பிரிவின் மத்திய பகுதி. இந்த கழிவுகளை மலக்கழிவுகள் இதில் கொட்டாம வீதியில கொட்டிட்டு போறதால குடிநீர்கள்ல கூட இந்த மலக்கிருமிகள் தொற்று ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் பின்னர் குறித்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பிலும் நியூஸ் பஸ்டின் மக்கள் சக்தி குழுவினர் ஆராய்ந்தனர். செட்டிக்குளம் பெரியக்கட்டு பகுதியில் அமைந்திருக்கும் செபஸ்டியன் ராயன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இது அவர்களுடைய வீட்டினுடைய சமையல் அறை. இங்கு செபஸ்டியன் என்ற அந்த வயோதிகம் அவர்கள் மனைவி இருக்கிறாங்க. நீங்க இங்க எதிர்நோக்கிற பிரச்சனை என்னம்மா? ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க, அம்மா நீங்க எந்த தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கிணத்து தண்ணி தாங்கம்மா குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா கிணத்து தண்ணி குடிக்காதீங்க, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வவுனியாவுல போயிட்டு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷமா இருக்கேன். ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லைங்க. பழம் சாப்பிட சொல்றாங்க, பால் சாப்பிட சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு உதவி. அம்மா நீங்க அதாவது இவ்வளவு காலம் அந்த சிறுநீரக நோய் வர்றதுக்கு முதல்ல நீங்க குடிச்ச தண்ணி இது எனக்கு கொஞ்சம் தருவீங்க? இந்த தண்ணீரை குடித்துதான் பல வருட காலமாக இந்த வயோதிப தாயும் இந்த வயோதிபரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை நானும் பெற ஆசைப்படுகிறேன். அதனால் நானும் இந்த தண்ணீரை குடித்து பார்க்க விரும்புகிறேன். இந்த தண்ணீரை பற்றி என்னுடைய வாயின் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும். 1983 ஆண்டுக்கு முன்னர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமம் நெடுங்கேணி வில்லகப்பட்டி கிராமம். இந்த பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த பின்னர் குறித்த கிராமம் காடாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது யுத்தத்தின் பின்னர் இவ்வாறு காடாக காட்சியளிக்கும் இந்த கிராமத்தில் மக்கள் குடியிருந்தனர் என்பதற்கு இங்கு அவர்கள் பயன்படுத்திய கிணறுகள் மாத்திரமே சான்று பகர்கின்றன. இங்குள்ள மக்கள் 1983 ஆண்டு கால பகுதியில் ஏனைய பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றதன் பின்னர் மீண்டும் இங்கு வரும்போது காடுகள் மாத்திரமே எஞ்சியிருந்ததாகவும் அவர்களுடைய வீடுகள் நாசம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே இதுபோல இந்த வனப்பகுதிக்குள் அல்ல, இந்த விண்ணாகம்பட்டி கிராமத்துக்குள் 24 கிணறுகள் காணப்படுவதாக இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். தனிக்கள் குளத்தை நம்பி 6 கிராமத்தை சேர்ந்த மக்கள் விவசாயம் செய்து வந்தனர். எனினும் 1983 ஆண்டுக்கு பின்னர் தனிக்குளம் புனரமைக்கப்படாமையினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குளத்தை புனரமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தென்மாகாண மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினர் இன்று மாத்தறை மாவட்டத்தின் சில கிராமங்களுக்கு சென்றிருந்தனர். பென்காமோ விகாரையில் இன்றைய பயணத்தை ஆரம்பித்த எமது குழுவினர் பல்வேறு பிரச்சினைகளை அடையாளம் கண்டனர். மண்டண்டாவில கிராம மக்களையும் சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. தெனியாயில் தோட்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்ற பின்தங்கிய கிராமங்களுக்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினரிடம் பெவலி தோட்டத்துக்கு செல்லும் வீதி தொடர்பாக மக்கள் முறையிட்டனர்.
வடமத்திய மாகாணத்தின் மெதகிரி பகுதிக்கு எமது மற்றொரு குழு சென்றிருந்தது. விவசாயிகள் அறுவடையில் ஈடுபடுவதை இன்று காணக்கூடியதாக இருந்தது. ஒரே நாளில் அறுவடை மேற்கொள்ளப்படாவிடின் காட்டு யானைகள் வயல் நிலத்தை நாசமாக்கிவிடும் என விவசாயிகள் கூறினர். 4 பேர் கொண்ட குடும்பம் வசதியற்ற இந்த வீட்டில் வசித்து வரும் காட்சியும் எமது கேமராவில் பதிவானது. தற்போது நான் மெதகிரிய எக்கமுத்து கிராம பிரதேசத்தில் உள்ள ஒரு வீடு ஒன்றில் இருக்கின்றேன். இந்த வீட்டில் 4 வசிக்கின்றனர், 2 குழந்தைகள் உட்பட 2 தம்பதியினர். அவர்கள் இந்த வசிக்கின்ற இந்த வீடானது சமையலறை இந்த புறமும் மற்ற புறம் அவர்கள் வாழ்கின்ற வீடாகவும் இருக்கின்றது. இதை இரண்டையும் பிரிக்கக்கூடிய வகையில் இங்கே இந்த வேலி நாட்டப்பட்டிருக்கின்றது. எப்போதும் சுற்றுவட்டத்தில் நாட்டப்படும் இந்த வேலியானது இந்த வீட்டின் சமையலறையையும் அவர்கள் தங்குகின்ற பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இவ்வாறு நிலைக்கு காரணம் என்ன? தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற வரும்போது மாத்திரம் அந்த வாக்குகள் பலனளிக்கின்றன. யாழ் தெல்லிப்படை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி தூண் மற்றும் மதில் மீது மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 23 வயதான இளைஞர்கள் 2 விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.